இந்த வீடியோ கொல்கத்தா டாக்டர் இஷ்யூ பத்தி இருக்க போதுங்க. நீங்களும் நிறைய பேர் வந்து கொல்கத்தா டாக்டர் இஷ்யூ பத்தி பேச சொல்லியிருந்தீங்க. இந்த வீடியோ வந்து கொல்கத்தா டாக்டர் இஷ்யூ பத்தி அந்த கேஸ பத்தி இருக்க போது. சோ டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். இந்த கொல்கத்தா டாக்டர் இஷ்யூல என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு ஷார்ட்டா பாத்துடலாங்க. ஆகஸ்ட் 9, 2024ல பாத்தீங்கன்னா கொல்கத்தால இருக்க ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு 31 இயர்ஸ் ஓல்ட டாக்டர் வந்து கிட்டத்தட்ட 36 மணி நேரம் அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க, சர்வ் பண்ணிருக்காங்க, பேஷண்ட் ட்ரீட் பண்ணிருக்காங்க. ட்ரீட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அங்க ப்ராப்பரான இடம் தூங்குறதுக்கு, அவங்க ரெஸ்ட் எடுக்கிறது ப்ராப்பரான இடம் இல்லனால அவங்க வந்து 3rd ஃப்ளோர்ல இருக்க செமினார் ஹால்ல போய் தூங்க போயிருக்காங்க. இத பார்த்த ஒரு பர்சன் வந்து இவங்கள வந்து பயங்கரமா அட்டாக் பண்ணிருக்காரு. அட்டாக் பண்ணி எந்த அளவுக்கு அட்டாக் பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இவங்க உடம்புல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ரத்தங்க. தலையில ரத்தம், கண்ணுல ரத்தம், கையில ரத்தம், அண்ட் அவங்களோட பிரைவேட் பார்ட்லயுமே ரத்தம் வந்திருக்கு. எல்லாமே பண்ணிட்டு அவங்கள ரேப் பண்ணிட்டு அவங்கள மர்டர் பண்ணிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அந்த செமினாரால வந்துட்டு அந்த பொண்ணோட பாடி பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல் அத்தாரிட்டிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் அத்தாரிட்டி லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனா மீன்வெயில் ஹாஸ்பிட்டல் அத்தாரிட்டி இந்த விஷயத்தை வந்து கவர் பண்றதுக்காக அந்த பொண்ணோட ஃபேமிலிக்கு வந்து போன் பண்ணி உங்க பொண்ணு சூசைட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு தப்பான இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டாங்க. அண்ட் போலீஸ் இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருந்தாங்க. மீன்வெயில் பாத்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து எல்லா டாக்டருக்கும் தெரிய வந்தது. இந்த கேஸ் இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ப்ரூட்டலா மர்டர் பண்ணி ரேப் பண்ணி மர்டர் பண்ணிருக்காங்க. கண்டமா வந்து பாத்தீங்கன்னா கண்ணுல ரத்தம் வந்திருக்கு, எல்லா இடத்துலயும் ரத்தம் வந்திருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாக்டருக்கு வந்து ப்ராப்பரான சேஃப் இல்ல சொல்லிட்டு எல்லாருமே ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தப்பு பண்ணவங்களுக்கு வந்து சீக்கிரமா பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், அண்ட் டாக்டருக்கு வந்து கைட்லைன்ஸ் ப்ராப்பரான கைட்லைன்ஸ் லாபம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. அந்த ஸ்டேட்ல பெரிய இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு. ஸோ கொல்கத்தாவோட சிஎம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட இறந்து போன பொண்ணோட ஃபேமிலி வீட்டுல போயிருக்காங்க. இந்த கேஸ வந்து போலீஸ் வந்து கிட்டத்தட்ட 7 நாளுக்குள்ள நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். இன்கேஸ் 7 நாளுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணலன்னா நான் இந்த கேஸை வந்து சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுன்னு சொல்லிட்டு கொல்கத்தா சிஎம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து ஸ்ட்ராங்கா இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அங்க இருக்க சிசிடிவி கேமராலாம் ஃபுட்டேஜ் எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஒரு பர்சன் சஞ்சய் ராய்னு ஒரு பர்சன் வந்து அந்த கிரைம் நடக்கிற சீன்ஸ்ல வந்து போயிருக்காரு. அந்த சீன்ஸ் மூலியமா அவரை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப கேஷுவலா அவர் துணியெல்லாம் துவைச்சு போட்டுட்டு அவர் வந்து தூங்குறதுக்கு ரெடியா இருந்திருக்காரு. போலீஸ் அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அவர் வீட்டுக்கு போகும்போது அவர் ஷூல பாத்தீங்கன்னா பிளட் இருந்திருக்கு. அந்த பிளட் சாம்பிள் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அவர் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. சோ இவரையும் கூப்பிட்டு போய் அரெஸ்ட் பண்ணி இவரை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த சஞ்சய் ராய் பர்சனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அந்த கிரைம் சீனுக்கு கூட்டு போகும் பாத்தீங்கன்னா அங்க இருக்க ப்ளூடூத்ல இவர் போன் ஆட்டோமேட்டிக்கா பேர் ஆயிடுச்சு. சோ அங்க இருக்க சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் எல்லாம் வச்சு இவர் அரெஸ்ட் பண்ணிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த சஞ்சய் ராய் பர்சன் யாருன்னு பாத்தீங்கன்னா இவரோட ஹிஸ்டரி என்னன்னு பாத்தீங்கன்னா இவருக்கு ஆல்ரெடி 4 மேரேஜ் ஆயிருக்கு. அந்த 4 மேரேஜ்ல 3 பேர் இவரை விட்டு போயிட்டாங்க. அண்ட் கடைசியில இருக்க 4th வைஃப் பாத்தீங்கன்னா இவர் மேல நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனாலுமே போலீஸ் ப்ராப்பரா ஆக்ஷன் எடுக்கல. அந்த கடைசி 4th வைஃப் பாத்தீங்கன்னா 3 மாசம் பிரெக்னன்சியா இருந்திருக்காங்க. பிரெக்னன்சியா இருக்கும்போது இவர் அடிச்சு அந்த பிரெக்னன்சி அபார்ட் ஆயிருக்கு. அது சம்பந்தமா இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா போலீஸ் இது சம்பந்தமா எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணல சொல்லிட்டு அந்த 4th வைஃபோட அம்மா இதெல்லாம் நியூஸ்ல ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. இந்த விஷயம்லாம் இவரை பத்தி நடந்திருக்கு. இவர் ரெகுலரா பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு வீட்டுல வந்து பிரச்சனை பண்ணிட்டு பாரா. இவர் வந்து ஒரு பான் அடிக்டா, பான் பார்த்து அடிக்ட் ஆயிருக்காரு. அண்ட் ட்ரக் அடிக்ட். இப்படிப்பட்ட ஆளு எப்படி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சுத்தி இருந்தாலும் என்கிட்ட கேட்டீங்கன்னா இவரு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் மாதிரி அங்க கொல்கத்தால வந்து வாலண்டியர் சர்வீஸ் பண்ணிருக்காரு. போலீஸ்க்கு வாலண்டியர் சர்வீஸ் பண்ணிருக்காரு. அங்க பண்ணின்னு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு புரோக்கரா இருந்திருக்காரு. புரோக்கர்னா எப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் நீங்க போகும்போது நீங்க யாரை பார்க்கணும் ஏதை பார்க்கணும்னு சொல்லிட்டு அதை கைட் பண்ணிருக்காரு. கைட் பண்ணி அதை கமிஷன் வாங்கியிருக்காரு. இவருக்கு அங்க ப்ராப்பரான ஃபெசிலிட்டி இருந்திருக்கு போல. அவரு அங்கே இருந்துட்டு அந்த வேலையெல்லாம் பார்த்திருக்காரு. அந்த பொண்ணு அந்த டாக்டர் வந்து அவங்களோட ஷிஃப்ட் முடிச்சுட்டு போயிட்டு தூங்கலான்னு போகும்போது அதை வாட்ச் பண்ணிட்டு இந்த வேலையை பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு நியூஸ்ல எல்லாம் ரிப்போர்ட் ஆயிருக்குங்க. இப்போ இந்த கேஸ் சம்பந்தமா கொல்கத்தா போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் வந்து ப்ராப்பரா இல்லைன்னு சொல்லிட்டு சாட்டிஸ்பாக்சனா இல்லைன்னு சொல்லிட்டு கல்கத்தா ஹைகோர்ட் வந்து இந்த கேஸை வந்து போலீஸ் கிட்ட இருந்து சிபிஐல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த கேஸ் வந்து சிபிஐ ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த டாக்டரோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் கிடைக்குது. அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் படி பாத்தீங்கன்னா இந்த டாக்டரை வந்து கிட்டத்தட்ட ஒரு பர்சன் மேலதான் ரேப் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்மார்டம் பண்ண டாக்டர் வந்து சொல்றாரு. எந்த அடிப்படையில சொல்றான்னு பாத்தீங்கன்னா அந்த டாக்டரோட பிரைவேட் பார்ட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 151 கிராம் ஸ்பெர்ம்ஸ் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்படி பாத்தீங்கன்னா இவர் வந்து இந்த பொண்ணை வந்து கிட்டத்தட்ட ஒரு பர்சன் மேலதான் ரேப் பண்ணிருப்பாங்க சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது அடிப்படையில இப்ப சிபிஐ வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் எல்லாம் நடக்கும்போது சிபிஐ இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அந்த ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா சில இடத்த வந்து இடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் நியூஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சில நியூஸ்ல எல்லாம் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் வந்து எவிடன்ஸ் எல்லாம் வந்து டேம்பர் பண்ண பாக்குறாங்க, அழிக்க பாக்குறான்னு சொல்லிட்டு சில நியூஸ்ல எல்லாம் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் எல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பர்சன்
கூட இன்வால்வ் ஆயிருக்க மாட்டாங்க, நிறைய பேர் இன்வால்வ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா சிபிஐ வந்து ப்ராப்பரா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி யார் யாரெல்லாம் தப்பு பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லா தரப்புலயும் வந்து ரிக்வஸ்ட் வச்சுன்னு இருக்காங்க. அண்ட் கொல்கட்டா சிஎம் வந்து இவங்களுக்கு வந்து சீக்கிரமாவே டெத் பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கணும், தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு சிபிஐக்கு வந்து ரிக்வஸ்ட் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி விஷயமும் நடக்குது. இது சம்பந்தமா நிறைய டாக்டர்ஸ் வந்து ஒண்ணுமா ப்ரொடெஸ்ட் பண்ணி தான் இருக்காங்க. இந்த கேஸ் சம்பந்தமாவும் டாக்டர் வெல்ஃபேர் சம்பந்தமாவும் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் கிட்ட 5 டிமாண்ட் வைக்கிறாங்க. அந்த 5 டிமாண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் இருக்க ஏரியாலாம் வந்து சேஃப் ஜோனா டிக்ளேர் பண்ணணும். அந்த ஆல் மேஜர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த போலீஸுக்குன்னு கேம்ப் வைக்கணும், செக்யூரிட்டி டைட் பண்ணணும், அதே மாதிரி பிரைவேட் ஹாஸ்பிட்டலும் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் பாத்தீங்கன்னா எல்லா முக்கியமான இடத்துல வந்து சிசிடி கேமரா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா வைக்கணும், ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, கடைசியா இந்தியால கிட்டத்தட்ட 25 ஸ்டேட்ல டாக்டர் சப்போர்ட்டா எல்லாம் இருக்கு. ஆனா அது எல்லாமே எஃபெக்டிவா இல்ல, இன்எஃபெக்டிவா இருக்கு. அதெல்லாம் எஃபெக்டிவா கொண்டு வரணும். அது மட்டும் இல்லைங்க, ஹெல்த் சர்வீஸ் பர்சனல் அண்ட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் பில்ல வந்து ஆக்டை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து ரிக்வெஸ்டா வச்சிருக்காங்க இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன். ஸோ இந்த கடைசியா சொன்ன ஆக்ட் வந்து ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னு பாத்தீங்கன்னா 2008ல கொண்டு வந்திருக்காங்க. ஒன்னு வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இன்கேஸ் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆக்டா கொண்டு வந்திருந்தாங்கன்னா இந்த இன்சிடென்ட் வந்துச்சுன்னா அவங்களுக்கு என்னென்ன பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு இப்போ அதை ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த ஆக்ட் படி பாத்தீங்கன்னா எனி வைலன்ஸ், ஏதோ ஒரு வைலன்ஸ் அவங்க அந்த ஹெல்த் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க பாத்தீங்கன்னா பர்சனலுக்கு, அவங்களுக்கு அகேன்ஸ்டா ஒரு வைலன்ஸ் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து 3 இயர்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் 10 இயர்ஸ் வரைக்கும் இம்ப்ரிஸ்மெண்ட் இருக்கு. ஸோ கிரீவியஸ் ஹர்ட்டா இருந்துச்சுன்னா மினிமம் 3 இயர்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் 10 இயர்ஸ் வரைக்கும் இம்ப்ரிஸ்மெண்ட் இருக்கு. இந்த அஃபென்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் பெயிலபிள் அஃபென்ஸ், கான்வின்சிபிள் அஃபென்ஸ். இந்த கேஸ்ல யார் விசாரிக்கணும்னு பாத்தீங்கன்னா நாட் பிலோ தி ரேங்க் ஆஃப் டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். அப்படின்னா பாத்துக்கோங்க இந்த கேஸ் எவ்வளவு சீரியஸா இருக்கும்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ இந்த ஆக்ட் கொண்டு வந்திருந்தாங்கன்னா இந்த செக்ஷன்ல படி உங்க மேல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. ஆனா இது வந்து மர்டரோ ரேப்போ இருக்கு, அது புதுசா வந்து கிரிமினல் ஆக்ட் படி அவங்க மேல கேஸ் ரிஜிஸ்டர் ஆகும். இந்த ஆக்ட் படி பாத்தீங்கன்னா அந்த அஃபெக்ட் ஆகிற டாக்டருக்கு வந்து காம்பன்சேஷன் இருக்கு, 5 lakhs வரைக்கும் காம்பன்சேஷன் வரைக்கும் கிடைக்குங்க. ஸோ இன்கேஸ் அவர் காம்பன்சேஷன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அவருக்கு ஏதாவது லேண்டோ இல்ல ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா அதை வித்துட்டு கொடுக்குற மாதிரி அந்த லா எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இது வந்து பில்லா தான் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஆக்டா கொண்டு வரல, 2008ல வந்திருக்கு. ஆனா இப்போ வரைக்கும் ஆக்டா கொண்டு வரல. இதை தான் ஆக்டா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ப்ரொடெஸ்ட் பண்ணி, நிறைய டாக்டர் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணி இருக்காங்க. இப்போ இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனை வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு யூனியன் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதை சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம்லாம் நடக்குது, இதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த அஃபென்ஸ் பண்ணார் பாத்தீங்கன்னா அந்த சஞ்சய் ராய், அவர் வந்து புதுசா வந்த கிரிமினல் ஆக்ட் படி அவர் மேல கேசஸ் ஆகும். அவர் மேல என்னென்ன செக்ஷன்ல கேசஸ் ஆகும்னு சொல்லிட்டு இப்போ ஒன்னொன்னா சொல்லிட்டு இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் இது வந்து ஒரு கேங் ரேப்பா இருந்துச்சுன்னா புதுசா வந்த கிரிமினல் ஆக்ட் படி, பிஎன்எஸ் ஆக்ட் படி, செக்ஷன் 70 படி பாத்தீங்கன்னா மினிமம் அந்த அக்யூஸ்ட் தப்பு பண்ண பர்சனுக்குலாம் பாத்தீங்கன்னா மினிமம் 21 இயர்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் லைஃப் டைம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கிடைக்கும். இன்கேஸ் வந்து ரேப்பா இருந்துச்சுன்னா மினிமம் 10 இயர்ஸ்ல இருந்து லைஃப் டைம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கிடைக்கும். அவங்க மர்டரும் பண்ணிருக்காங்க, அதுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா சிபிஐ வந்து இது கேங் ரேப்பா இருந்துச்சுன்னா செக்ஷன் 70 படி அவங்க மேல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. இல்லன்னா ரேப்பா இருந்தா ரேப் செக்ஷன்ல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. அண்ட் மர்டர் பண்ணிருக்காங்க 103 படி அவங்க மேல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. கண்டிப்பா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் சிஎம் மம்தா பானர்ஜி இவருக்கு வந்து சீக்கிரமா தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ பாக்குற நீங்க இவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இவரோட கேரக்டர் படி பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் இருந்திருக்காரு, போலீஸ் கூட ஒரு அக்யூஸ்ட் இருக்காரு. இவர் மேல நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தோமே போலீஸ் ப்ராப்பரா இவரோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி ப்ராப்பரா ஆக்ஷன் எடுக்காம பண்ணிருக்காரு. இவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் நீங்க நினைக்கிறீங்க? இன்கேஸ் இவர் உண்மையிலே இந்த தப்பு பண்ணியிருந்தாருன்னா இவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் நீங்க நினைக்கிறீங்களா அது கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஃபுல்லாவே இந்த கேஸை தான் பார்த்துன்னு இருக்காங்க. கண்டிப்பா சிபிஐ வந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டிப்பா அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, எல்லாருமே நம்பலாம். அதே மாதிரி இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்ச 5 டிமாண்ட் வந்து ப்ராப்பரா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பண்ணி கொடுக்கணும். ஏன்னா அவங்க கேட்ட டிமாண்ட் வந்து எல்லாமே கரெக்டா இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு அதுதான் தோணும். என்ன பொறுத்த வரைக்கும் டாக்டர் எல்லாமே சேஃபா ஃபீல் பண்ண நினைச்சா மட்டும்தான் அவங்க நம்பி வர பேஷண்ட்டுக்கு வந்து ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இது என்னோட கருத்து, உங்களோட கருத்து நான் கமெண்ட்ஸ் சொல்லிருங்க. கூடிய சீக்கிரத்துல இந்த பில் எல்லாமே பாஸ் ஆகிட்டு அவங்களுக்கு ஆக்ட் கொண்டு வந்துடணும். ஸோ கண்டிப்பா கொண்டு வந்துருவான்னு நம்பலாம். இதை பத்தி உங்களோட கருத்து நான் கமெண்ட்ஸ் சொல்லிருங்க. Better citizen, better nation. Thank you for watching this video. Have a good day.